கோவில்ல சிலைகளை பிரதிஷ்டை செய்யறதுக்கு முன்னாடி 48 தினங்கள் தண்ணீர்ல வைப்பாங்க. அது ஏன் வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? கோவில்கள்ல மூலஸ்தானத்துல பிரதிஷ்டை செய்யக்கூடிய கற்சிலைகளை சிற்பி செஞ்சதுமே அப்படியே பிரதிஷ்டை செஞ்சிட முடியாது. இதுக்கு பல ஆகம விதிகளை முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அறிவியலும் ஆன்மீகமும் பின்னி பிணைந்த வழிமுறைகளின் மூலமா அந்த சிலைகளுக்கு தெய்வீக ஆற்றலை ஏற்படுத்துறாங்க. புதுசா சிலைகள் செஞ்சா அத ஒரு நல்ல நாள்ல நெல், நவதானியங்கள் அல்லது தண்ணீருக்குள்ள ஒரு மண்டலம், அதாவது 48 தினங்கள் வச்சு அதுக்கப்புறமா உரிய பூஜைகள் செஞ்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுறாங்க. இதுக்கு காரணம், கோவில்கள்ல பிரதிஷ்டை செய்யக்கூடிய சிலைகளை பெரும்பாலும் கருங்கல்ல தான் வடிப்பாங்க. ஆகம முறை மற்றும் சிற்ப சாஸ்திர முறைப்படி வடிக்கப்பட்ட சிலைகள் பிராண பிரதிஷ்டை மற்றும் தினசரி அபிஷேகங்கள் மூலமா தெய்வீக ஆற்றலை பெறுது. பூரணமான ஒரு விக்கிரகத்தை சிற்பி செதுக்கும் போது சில சமயம் உளி தவறான இடத்துல பட்டு லேசா சேதம் ஏற்படலாம். இதே போல சில சமயம் சிலையின் ஒரு பாகத்துல சேதம் ஏற்படலாம். இப்படி ஏதோ ஒரு இடத்துல செதஞ்சிடுச்சு அப்படின்னா ஒருவித பசைய போட்டு ஒட்டி சரி செய்யற வழக்கம் பழங்காலத்துல இருக்கு. இது ரொம்ப நுட்பமா செய்வாங்க. இதே போல லேசான குறைபாடு இருக்கிற சிலைகள் கோவிலின் மற்ற சன்னதிகளுக்கு பிரதிஷ்டை செய்வாங்க. ஆனா மூலஸ்தானத்துல பிரதிஷ்டை செய்யக்கூடிய விக்கிரகங்களுக்கு அந்த தோஷம் இருந்து அதை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டா கெடுதல் வரும் அப்படின்னு ஆகம விதி சொல்லுது. இப்படி சிலைகளை ஒட்டப்பட்ட பகுதி லேசான சேதம் அடைந்த பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 48 தினங்கள் தண்ணீர்ல அமிழ்த்தி வைக்கிற வழக்கம் பின்பற்றப்படுது. இப்படி தண்ணீர்ல மூழ்கி இருந்தா சேதம் அடைஞ்சு பசையால ஒட்டப்பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்கள்ல பாசி படியும். இத வச்சு சிலையில இருக்கிற தோஷத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நெல் மற்றும் நவதானியத்துல சிலைய மூழ்க வைத்தும் பரிசோதனை செய்வாங்க. இப்படி செய்யும் போது நவதானியத்திலிருந்து வெளியாகக்கூடிய பல்வேறு விதமான வெப்பமானது அந்த சிலையை தாக்கும். 48 தினங்கள் இந்த வெப்பத்துல இருக்கும் போது சிலையில ஏதாவது கீறல், வலிமையற்ற பகுதி இருந்தா உடைஞ்சிடும். இப்படி சிலையில இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு ஆதர்ஷ சக்தி இருக்கிற சிலைகளை பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள்.